ஹலோ காய்ஸ், நான் உங்கள் வர்ஷு. அன்றைக்கி ப்ரான் பிரியாணி செஞ்சு சும்மா மியூசிக் ஆட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணிட்டா போச்சு. பிரியாணி செய்யறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். அதை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க. யார் வேணாலும் இந்த பிரியாணி செய்யலாம். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீடியம் சைஸில் 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. வெங்காயம் அரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணில் தண்ணி வரும். அதுக்கெலாம் என் கூட சண்டைக்கு வரக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ஒரு முழு துண்டு இஞ்சி, 2 பூண்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் க்ளீன் பண்ண யாராவது அதில் போட்டுருங்க. அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதை 2 மினிட்ஸ் வதக்கிட்டு கடாயை இறக்கி கீழே வச்சிருங்க. இப்போ பிரியாணி செய்யறதுக்கு நல்லா அடிகனம் உள்ள பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 10 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் கீ, அடுத்து 2 பட்டை, 2 லவங்கம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அதில் எல்லாத்துலேயுமே 2 போடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச ஆனியன், வெங்காயம் வதங்கத்துக்குள்ள பிரியாணிக்கு அரிசி ஊற வச்சுட்டு வந்துடலாம். நான் அன்னைக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்தேன். நீங்க 2 கிளாஸ் அரிசி எடுத்தா அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி வைக்கணும். அரிசியும் ஊற வச்சாச்சு. அதுக்குள்ள இங்க வெங்காயமும் வதங்கிருச்சு. இப்போ இதுல 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. கரெக்டா ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தயிர் 1 டேபிள் ஸ்பூன். இந்த ப்ரான் பிரியாணிக்கு ஹீரோவே இந்த சீக்ரெட் மசாலா தான். இந்த சீக்ரெட் மசாலாவோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல டைம் இல்ல, நெக்ஸ்ட் வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்ணுவேன். அந்த சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் நம்ம வதக்கி வச்ச எறாவை சேர்த்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். 4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு வந்தோடனே ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிட்டு பாஸ்மதி அரிசியை போட்டு தண்ணியும் அரிசியும் ஒரே லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த டைம்ல தான் நீங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கணும். எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. தம் போடுறதுக்கு ஒரு தோசை கல்ல கீழே வச்சுட்டு அதுக்கு மேல பிரியாணி குண்டான வச்சு தம் போடணும். இந்த ட்ரிக் யூஸ் பண்றதால பிரியாணி அடி பிடிக்காது. பிரியாணி குண்டான மேல வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் போடுங்க. அவ்வளவுதான். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட சூப்பரான சுவையான எறா பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்ததுக்கு என்னோட அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா எல்லாருமே ரொம்ப பாராட்டி தள்ளிட்டாங்க. நீங்களும் இதே ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. டாடா பாய். டேஸ்டா சமைச்சு குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுங்க.